ரெடிமேட் புளியோதரை பொடியை இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வேண்டிய போது சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பேனில் 1 கப்பு கொத்தமல்லி விதை, கருவேப்பிலை 1/2 கப்பு சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துருங்க. கருவேப்பிலை முறுன்னு வந்த பிறகு அது தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே பேனில் 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் போட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துருங்க. பருப்பு நல்லா வறுப்பட்டு வந்த பிறகு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்க்கதா இருந்தால் முதல்ல சேர்த்துருங்க. நான் மிளகாத்தூள்னால கடைசியில் சேர்த்துருக்கேன். அதை போட்டு ஒரு கிண்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 1 கப்பு புளி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு புளியையும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதையும் ஆற வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க பருப்பு, புளி எல்லாம் சேர்த்துருங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் துருவின வெல்லம் அதையும் சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது. இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு, காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வேர்க்கடலை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து இதை நல்லா வறுத்துடலாம். வேர்க்கடலை எல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்த பிறகு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பொடியை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு வேண்டிய போது சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இதை.